திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம். 26. அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே என்றால் திருக்கோளூர் பெண்பிள்ளை. கதை சொல்ல ஆரம்பித்தாள். ராமானுஜரும் அவரது சீடர்களும் கதையை கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா? குசேலர் என்றால் நம் அனைவருக்கும் நினைவில் நிற்பது வறுமையில் வாடும் செல்வம் இல்லாதவர் என்பதாகும். சுதாமா என்பது குசேலரின் இயற்பெயர். குசேலம் என்றால் கிழிந்த ஆடை என்று பொருள். கிழிந்த ஆடையை உடுத்தியவர் என்ற பொருளில் சுதாமாவை கேலியாக குசேலர் என்பார்கள். கண்ணனும் சுதாமாவும் சாந்திபனி முனிவரின் குருகுலத்தில் தங்கி கல்வி கற்றவர்கள். சிறுவயதில் யாதவ குலத்தைச் சேர்ந்த கண்ணனும் வேதியர் குலத்தைச் சேர்ந்த சுதாமாவும் குருகுலத்தில் சமச்சீர் கல்வி பயின்றனர். கண்ணனும் சுதாமாவும் இணைபிரியாத நண்பர்களாக திகழ்ந்தனர். அத்துடன் ஆசான் சாந்திப முனிவரின் அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய மாணவர்களாக விளங்கினார்கள் இவர்கள். குருகுல கல்வி நிறைவு பெற்றவுடன் குசேலர் சுசீலை என்ற பெண்ணை மணந்து கொண்டு 27 குழந்தைகளை பெற்றுக்கொண்டார். சுசீலா தமது 27 குழந்தைகளுக்கும் வயிறார உணவளிக்க இயலாத வறுமை நிலையில் இருந்தாள். அப்பேற்பட்ட வறுமை அவளுக்கு. அந்த வறுமை நிலையிலும் குசேலர் பக்தி பரவசத்துடன் கண்ணனிடம் மாறாத பக்தி கொண்டவராக இருந்தார். குசேலரிடம் பக்தி என்னும் அருட்செல்வம் நிறைந்திருந்தது. கண்ணனிடம் மாறாத பக்தி கொண்டவர். அதே நேரத்தில் கண்ணன் துவாரகை மன்னனாகி புகழுடன் விளங்கினான். அவனை சரணடைந்தவர்கள் அனைவரும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தனர். துவாரகை மன்னனான கண்ணன் தமது கணவரின் பள்ளி தோழன் என்பதை அறிந்தாள் சுசீலை. பள்ளி தோழன் என்பதை அறிந்த குசேலரின் மனைவி தன்னுடைய கணவரிடம் கண்ணனை கண்டு உதவிகள் பெற்று வருமாறு ஆலோசனை கூறினாள். உங்களுடைய பால்ய நண்பனா இருக்காரு கண்ணன், அவரை பார்த்து நம்ம வறுமையை போக்குறதுக்கு எதனா ஒரு உதவி கேட்டு வாங்க அப்படின்னு சுசீலை சொன்னான். அது கண்ணனை தன் கணவர் பார்த்து விட்டு வந்தால் நம்முடைய வறுமை நீங்கும் என எண்ணினாள் அவள். ஆலயங்களுக்கு செல்லும் போதும் அரசன் மற்றும் முதியோர்களை பார்க்க செல்லும் போதும் குழந்தைகள் வசிக்கும் இல்லத்திற்கு செல்லும் போதும் அவரவர் தகுதிக்கேற்ப ஏதாவது ஒன்று கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மரபு சுசீலைக்கு தெரிந்திருந்தது. பெருமாளின் தரிசனம் கிடைத்தால் நம் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து வறுமையும் நீங்கிவிடும் என்கிற திட நம்பிக்கையில் துவாரகை மன்னன் உங்களின் ஆத்ம நண்பன் என்று கூறுகிறீர்களே, அவரை சென்று பார்த்து விட்டு வாருங்கள் என்றாள் சுசீலை. குசேலரும் கண்ணனிடம் உதவி கேட்பதை விட உற்ற நண்பனான கண்ணனை காண்பதையே குறிக்கோளாக கருதி துவாரகை செல்ல புறப்பட்டார் குசேலர். சுதாமாவோ கண்ணனிடம் எனது வறுமையை நீக்கு என வேண்டியா செல்வது? கண்ணன் பிறவி எனும் பெருங்கடலில் விழுந்து தத்தளிப்பவர்களை கரை சேர்ப்பவன் அல்லவா?
கேவலம் எனது வறுமையை நீக்கு என்று அவனிடம் எவ்வாறு கேட்பேன் என எண்ணினார். 30 முக்கோடி தேவர்களும் கண்ணனின் தரிசனத்திற்காக அவரவர் தகுதிக்கேற்ப வைர வைடூரியங்களும் பொன் மாணிக்கம் ரத்தினம் கோமேதகம் போன்றவைகளும் இவைகளாலான ஆபரணங்களையும் வைத்துக்கொண்டு கண்ணனின் வீட்டு வாசலில் காத்து கிடக்கின்றனர். வறிய நிலையில் உள்ள எனக்கு எவ்வாறு கண்ணன் தரிசனம் கிடைக்கும் என கலக்கமுற்றார் சுதாமா. ஆயினும் சுசிலா, துவாரகை மன்னனோ உங்களின் பால்ய நண்பர், மேலும் பக்தர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டவர், ஏற்ற தாழ்வின்றி அனைவரையும் சமமாக எண்ணுபவர் என்றெல்லாம் தாங்கள் தானே கூறினீர். எனவே அவரை ஒரு முறை பார்த்துவிட்டு வருமாறு ஆலோசனை கூறினாள் அவள். கண்ணனுக்கு பிடித்த அவள் அது கண்ணனுக்கு பிடித்த ஒரு நைவேத்தியம். அந்த அவளை அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து வாங்கி, ஏன்னா குசேலர் வீட்டுல இல்ல அந்த அவள், அதையே அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து வாங்கி அவர்களிடம் உள்ள கிழிந்த ஆடையில், சற்றே சுமாராக உள்ள ஆடையில் சிறிதளவு கிழித்து அவளை ஒரு சிறு மூட்டையாக கட்டி குசேலரிடம் கொடுத்தாள் சுசீலை. குசேலரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்ணனை சந்திக்க போகிறோம் என்கிற ஆவலுடன் அவள் மூட்டையை பெற்றுக்கொண்டு துவாரகை நோக்கி நடக்கலானார். சுதாமா வழி நெடுகிலும் பகவானின் சகசர நாமாக்களை உச்சரித்துக் கொண்டு சென்றதால் களைப்பில்லாமல் கண்ணனின் திருமாளிகை சென்றடைந்தார். திருமாளிகையையும் வாயிற் காப்போன்களையும் பார்த்த குசேலர் பஞ்சடைந்த கண்களும் இளைத்த உடலும் ஒட்டிய வயிறும் கந்தலான ஆடையும் அணிந்துள்ள நம்மை எவ்வாறு கண்ணனை தரிசிக்க வாயிற் காப்போன்கள் அனுமதிப்பர் என்று கலங்கிய நிலையில் நின்றிருந்தார் குசேலர். அவரை கண்ட வாயிற் காப்போன்கள், யார் நீ, எங்கு வந்தாய், ஏன் இங்கே நிற்கின்றாய் என கேட்டனர். குசேலரோ, கண்ணனும் நானும் ஒரே குருகுலத்தில் ஒன்றாக பயின்றவர்கள். வெகு நாட்களுக்கு பிறகு பால்ய நண்பனை தரிசிக்க வந்துள்ளேன். எனது பெயர் சுதாமா என வாயிற் காப்போன்களிடம் தெரிவித்தார். அவர்களோ இவரின் நிலை கண்டு, எங்கள் மன்னனும் நீயும் ஒன்றாக படித்திருப்பீர்கள், பொய் சொல்கிறாயா என ஏளனமாக சிரித்ததோடு அல்லாமல் உடனடியாக இங்கிருந்து சென்று விடு என்றனர். கண்ணனின் தரிசனம் கிடைக்காதோ என ஏங்கிய நிலையில் நின்றிருந்தார் குசேலர். வாயில் காப்போன்களில் ஒருவன் மனமிறங்கி, இவரது வருகையை கண்ணனிடம் தெரிவிப்போம், அவர் அனுமதித்தால் உள்ளே அனுப்புவோம் என்றனர். அவனும் உள்ளே சென்று தேவியருடன் சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள கண்ணனிடம் விவரத்தை தெரிவித்தான். அதை கேட்ட கண்ணபெருமானோ மிகுந்த ஆவலுடன், நண்பன் சுதாமா வந்துள்ளாரா என அவரை வரவேற்க வாயிற்படிக்கு விரைந்து வந்தார் கண்ணன். கண்ணன் குசேலரை கண்டான். மாளிகையிலிருந்து வெளியே வந்து குசேலரை கட்டி தழுவி உள்ளே அழைத்து சென்று ஆசனத்தில் அமர வைத்தான். தங்க தாம்பாளத்தில் குசேலரின் பாதங்களை வைத்து பன்னீரால் கழுவி பட்டு துணியால் துடைத்து கட்டிலில் படுக்க வைத்து கால்களை பிடித்தான் கண்ணன். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ருக்மணியும் சத்தியபாமாவும், இவர் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார் என குழப்பத்திலும் ஆச்சரியத்திலும் ஆழ்ந்தனர். ருக்மணி மற்றும் சத்தியபாமாவுக்கு தன்னுடைய உயிர் நண்பரை அறிமுகம் செய்து வைத்தான் கண்ணன். நானும் இவரும் சாந்திபனி முனிவரின் ஆசிரமத்தில் ஒன்றாக குருகுலம் பயின்றோம்
என பள்ளி பருவ நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சொல்லி மகிழ்ந்தார் கண்ணன். குசேலருக்கு அறுசுவை உணவு அளித்தார். இனிய விருந்திற்கு பிறகு நண்பர்கள் தங்கள் குருகுல அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தனர். இந்திரனுக்காக மகாபலியிடம் வாமன மூர்த்தியாக சென்று யாசித்த கண்ணன் மகாபாரத போரில் அர்ஜுனனை காக்க பிராமணராக சென்று கர்ணனிடம் யாசித்த கண்ணன் செல்வத்திற்கே அதிபதியான மகாலட்சுமியை மனைவியாக பெற்ற பரமாத்மா கண்ணனுக்கு என்ன குறை இருக்கும்? நம்பிக்கையுடனும் பக்தி செய்யும் பக்தனிடம் பகவான் கட்டுப்படுகிறான். தற்போது குசேலரிடம் கையை நீட்டினான் கண்ணன். கண்ணனின் செல்வ செழிப்பை கண்ட குசேலர் தன்னுடன் கொண்டு வந்த அவளை வெளிப்படுத்த தயங்கினார். தயக்கத்துடன் இருந்த சுதாமாவின் மடியில் இருந்த மூட்டையை பிடுங்கி கண்ணனே பிரித்து அதில் இருக்கும் அவளில் ஒரு பிடியை எடுத்து சுவைத்து மகிழ்ந்தான். அன்றிரவு குசேலர் கண்ணனின் மாளிகையிலேயே சிறப்பு விருந்தினராக உரிய மரியாதைகளுடன் தங்கினார். கண்ணனின் தரிசனம் கிடைத்த பிறகு குசேலருக்கு மற்றவை அனைத்தும் மறந்தன. கண்ணனிடம் பிரியா விடை பெற்று தமது ஊருக்கு புறப்பட்டார் குசேலர். அவரால் அவருடைய கண்களையே நம்ப முடியவில்லை. குசேலரின் குடிசை வீடு மாளிகையானது. குழந்தைகளும் அவரின் தர்ம பத்தினியும் பட்டாடை உடித்து அணிகலன்களை அணிந்திருந்தனர். அவருடைய இல்லம் துவாரகையில் உள்ள கண்ணனின் மாளிகையை போல் காட்சியளித்தது. குசேலரின் மனைவி சுசீலையும் குழந்தைகளும் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களுடன் அவரை வரவேற்க மாளிகை வாயிலுக்கு வந்தனர். மாளிகையில் நுழைந்தார் குசேலர். கேளாமலேயே கண்ணன் கொட்டி குவித்திருக்கும் செல்வத்தை கண்ட குசேலர் கண்ணன் இருந்த திசையை நோக்கி தொழுதார். கொட்டும் தெய்வம் கூரையை பீய்த்து கொண்டு கொட்டும் என்பார்கள். ஆனால் பகவானிடம் பலனை எதிர்பாராமல் பக்தி செலுத்திய குசேலருக்கோ அவரின் வீட்டு கூரையும் கோபுரமானது. அதன் பின்பு குசேலர் நல்ல நெறியில் வாழ்ந்தார். பகவானிடம் பலனை எதிர்பாராமல் பக்தி செலுத்தினால் நம்மையும் ரட்சித்து காப்பான் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது என்கிறாள் திருக்கோளூர் பெண்பிள்ளை. திருக்கோளூர் பெண்பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் நான் என்ன கண்ணனுக்கு அவில் பொரிய ஈந்தேனோ குசேலரை போலே என்று திருக்கோளூர் பெண்பிள்ளை குசேலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்த வரலாற்றை குறிப்பிட்டு கேட்டாள். மேலும் வைத்தியமாநிதி பெருமானை வேண்டி அவள் பொரிய ஈந்தேனோ இறைவனுக்காக? நான் ஏதும் அப்படி செய்யவில்லையே. எனவே இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள். என்னம்மா, ஒரு கதை முடிந்ததும் திரும்பவும் புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜர். மேலும் அந்த சுட்டி பெண் ஆயுதங்கள் ஈந்தேனோ அகத்தியனை போலே என்றாள். இது என்னம்மா, இன்னொரு கதையா? சரி, அந்த கதையை சொல் கேட்போம் என்றார் ராமானுஜர். அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாளை நாமும் கேட்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.